கட்டுப்படுத்தணும்னு அமித்ஷா விரும்புகிறார். அதற்கு அரசியல் தலைமையில் தான் அவர் 55 சீட்டு 50 சீட்டு விஜய்க்கு கொடுத்து ஒரு கூட்டணி கோலியேஷன் வந்துடும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து ட்ரை பண்ணார். பேச்சுவார்த்தை நடந்தது, அது உண்மை. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். மிக முக்கியமாக ஒரு பெரும் தொழிலதிபர் அதானி குடும்பத்திலிருந்து ஒருத்தர் தான் பேசினார். ஆனால் விஜய் தெளிவாக சொன்னார், நாங்கள் எங்களுடைய பலமே மத எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி கிறிஸ்தவருடைய ஓட்டு பேக்கப் தான் எங்களுக்கு. அதை நாங்கள் இங்கே அதிமுக ஆட்சி அமைஞ்சாலுமே அது கண்டிப்பாக பாஜகவோட ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. கர்நாடகாவில் அவங்க தென் மாநிலங்களில் கிடையாது. முதல்ல வரும்போது தேவகவுடாவோட கூட்டணி ஆரம்பித்தாங்க. இப்போ தேவகவுடா எங்கே இருக்காரு? மதசார்பற்ற ஜனதா தளம் ஒரு சுருங்கி ஒரு மாவட்ட கட்சி ஆகிட்டாங்க, ஒரு சாதி கட்சியாக அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எங்கள் கர்நாடகாவில் எல்லாத்தோட வலிமையான ஒரு பயங்கர அதிர்ச்சி தரும் தகவல் என்னென்னா, மகாராஷ்டிராவில் சிவசேனா 1966 அந்த கட்சி உருப்பட்டது. மண்ணின் மைந்தர்கள் கோசம் அவங்க தான் பெரிய அளவில் வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு 2 சீட் தான் பார்லிமெண்ட்டில் எடுக்கிறாரு. அதுக்கிடையில் கருணாநிதி இந்திராவை கூப்பிட்டு கலைங்கன்னு சொல்கிறாரு. இந்திரா கலைக்கிறாங்க. 356 பிரிவு வச்சு கலைச்ச பிறகு 6 மாதத்தில் 160 சீட் ஜெயிச்சிட்டார். அப்போ எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் அதிமுக இவங்களுக்கு அப்புறம் கரிஷ்மா சசிகலா தான். நான் அவர்களுக்கு ஆதரவாக பேசணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும், இந்த கட்டமைப்பை கட்சியை உருப்பட வைக்கிறது சசிகலா தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா பவர்ஃபுல் ஆர்மி அவங்களுக்கு நடத்தி கட்டிருக்காங்க. அப்போ இவங்க பதவி கொடுத்த உடனே பதவி முடிச்சு, அம்மா நீங்கள் கொடுத்தா நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்துருக்கணும். எலெக்ஷன் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. களத்தில் இறங்கி ஏதாவது களப்பணி ஏதாவது செய்யணும், தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஆர்வம் ஐடியா இருக்கா அவங்களுக்கு? எல்லா கட்சிக்குமே இனிதானே பிரச்சாரம் செய்வாங்க. இப்போ யாருமே பிரச்சாரத்துக்கு போகலை. இப்போ அவங்க லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. அதாவது ஆல் இந்தியா புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் கவிதா. சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிகள் நல்லா முடிவாக இருக்குது அதிமுகவுடைய கூட்டணியில். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை விமர்சிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் எதிர்கட்சிக்கான ஒரு முடிவை டெல்லி தலைமை தான் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இந்த கூட்டணியை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி எதிர்கட்சியாக இருந்தால் இப்படி பேசுகிறது வழக்கம்தான். ஸ்டாலினுடைய பேச்சை நம்ம இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட முடியாது. கூட்டணி பற்றி நம்ம பேசலாம். முதல்ல திமுக அதிமுக கூட்டணி 2 பேருமே ஒரு வெறுப்பு, மன அதிருப்தி காணப்படுது. அதில் உறுதியாக சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு டெல்லி தலைமையில் எடுக்கப்படுகிறது என்பதில் இவர் சொல்லி தான் ஒன்றும் தெரிய வேண்டும் என்று இல்லை, அது உண்மையான விஷயம் கூட. எடப்பாடி பழனிசாமியை அழைத்தது கடுமையாக எச்சரிக்கப்பட்டதாகவும், சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு இத்தனை சலுகை காட்டியும் நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே போகிறது அவ்வளோ நல்ல விஷயம் அல்ல என்பதை பட்டும் படாமலும் நேரிலும் அமித்ஷா சுட்டி காட்டியதாகவும் டெல்லியிலிருந்து வருது. எனக்கு சில ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக நண்பர்கள், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அவர்கள் கட்சி ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் குடும்ப உறவு இருக்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் எனக்கு கொஞ்சம் தொடர்பு உண்டு. தமிழ்நாட்டுக்காரங்க தான். இப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்கள், 2 பேர், ஒருவர் மயிலாடுதுறை, மற்றொருவர் நாகர்கோயில் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்டவர். அடிக்கடி அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி எப்படியாவது எலும்பை முறிக்க வேண்டும் அரசியல் ரீதியாக அப்படிங்கிறது தான் மேல்மட்டத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு அவரை, ஏன்னா அவர் பாஜகவை ஒரு இஷ்டத்திற்கு ஆட்டி படைக்கிறது மட்டுமில்லை, எந்த சொற்களும் கேட்பதில்லை. இவர் மட்டும் இப்படி இருந்தால் நாளை பாஜகவுக்கு கால் பதிப்பதற்கு இடைஞ்சலாகும் என்பதை டெல்லி தெளிவாக உணர்ந்துட்டாங்க. அதனால் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுகிற மாட்டை பாட்டி கறக்கணும்னு சொல்லி இவரை எப்படியாவது ஒரு
போக்கை கட்டுப்படுத்தணும்னு அமித்ஷா விரும்புகிறார். அதற்கு அரசியல் தலைமையில் தான் அவர் வந்து 55 சீட்டு 50 சீட்டு விஜய்க்கு கொடுத்து ஒரு கூட்டணி கோலியேஷன் வந்துடும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து ட்ரை பண்ணார். பேச்சுவார்த்தை நடந்தது, அது உண்மை. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். மிக முக்கியமாக ஒரு பெரும் தொழிலதிபர் அதானி குழுமத்திலிருந்து ஒருத்தர் தான் பேசினார். ஆனால் விஜய் வந்து தெளிவாக சொன்னார், நாங்கள் வந்து எங்களுடைய பலமே வந்து மத எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி கிறிஸ்தவருடைய ஓட்டு பேக்கப் தான் எங்களுக்கு, அதை நாங்கள் விட்டுட்டு வர முடியாதுன்ட்டு அவர் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டதாக தகவல். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய சைடில் அவருக்கு என்ன சொல்லப்பட்டதென்றால், அவருக்கு வேண்டிய வெல்விஷர்ஸ் எல்லாம் ரொம்ப சிக்கல், கவனமாக இருக்கணும், டெல்லியுடைய தலைமை ஒன்றை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸாக கூட்டமைப்பு உருவானால் உனக்கு ஒரு 70-80 தொகுதிகள் கிடைக்குமானால் அதை அமித்ஷாவும் அவர்களும் சேர்ந்து வேட்டு வச்சிட போகிறாங்க, கவனமாக இரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் கடைசி வரைக்கும் 170 தொகுதிகளுக்கு மேல் நிற்பேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். யார்? எடப்பாடி பழனிசாமி. நேற்று காலை டெல்லிக்கு புறப்பட்டார். முந்தானேத்த போனார் நினைக்கிறேன். நீண்ட நேர பேச்சுகள் முடிந்தது. 24 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு கடைசியில் 27 சீட்டு பேசப்பட்டதாக நேற்று முன்தினம் மாலை செய்தி இரவு. ஆனால் தற்போது இன்றைக்கு செய்தி என்ன, ஒரு உத்தேச பட்டியல் வெளியாகிருக்கிறது. அந்த உத்தேச பட்டியலில் 165 தொகுதிகளில் அதிமுகவும் 31 தொகுதிகளில் பாரதிய ஜனதா பார்ட்டியும் 9 இடங்களில் அமமுகவும் 17 இடங்களில் அன்புமணி ராமதாஸும் மற்றும் ஜான் பாண்டியன் மற்றும் ஏசி சண்முகம், ஐஜேகே பாரிவேந்தருடைய கட்சி, இது எல்லாம் சேர்ந்து தலா 2 நிற்பதாக செய்திகள் வந்திருக்கு. இது இல்லாமல் ஃபார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம், புதிய தமிழகம் கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி, தேவேந்திர குல வேளாளர் முன்னணி, அவர்களையும் உள்ளே இழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிருக்கிறது. 165 தொகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து சிக்கல் என்னென்னா, இந்த 165 தொகுதியில் அடையாளம் காணணும்ல, அது என்ன சிக்கல்ங்கிறது. இன்னும் தொகுதி கரெக்டு, எது 31 தொகுதி, எது 165 தொகுதி, இதெல்லாம் அடையாளம் காணப்படுவதில் பெரிய சிக்கல் இருக்குது அவங்களுக்குள்ள. ஏன்னா கோயம்புத்தூரில் கொங்கு மண்டலம், இப்போ ஒரு விஷயத்தை அமித்ஷா சொன்னாராம், அமமுகவை முக்குலத்தோர் வாக்கு வங்கியாக, சவுத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வாக்கு வங்கியாக நீங்கள் இருங்க மிஸ்டர், அவர் பேர் என்னது, டிடிவி தினகரன். அதே போன்று வன்னியர்களுக்கு ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் 2. அதே போன்று கொங்கு மண்டலம் பிரச்சனை இல்லை. கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி இருக்கார், அப்புறமா வானதி சீனிவாசன் இருக்குது, அப்புறம் அண்ணாமலை, நிறைய பேர் இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. தென்மண்டலத்தில் வந்து முக்குளத்தூருக்கு 2 பேர் வச்சுருக்காங்க. ஒன்று நயினார் நாகேந்திரன் முக்குளத்தூர் தலைவர், அமமுகவும் முக்குளத்தூர் தலைவர். கொங்கு மண்டலத்துக்கு வந்து இவங்க இருக்கிறாங்க, யார், நம்ம அண்ணாமலை இருக்கிறாரு, மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துக்காரர் தான். இப்படி சாதி ரீதியாக பாரதிய ஜனதா வட இந்தியாவுடைய பிற்படுத்தப்பட்டோர், அவங்க வெளியே பேசுகிறது மதம், ஆனால் சாதி ரீதியாக தான் கட்சிகளை அமைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். வெளியே பேசுகிறது ஹிந்து மதம், இஸ்லாமுக்கு எதிர், கிறிஸ்தவர்களுக்கு எதிர், இந்து நாடு. ஆனால் சாதி ரீதியாக எந்த கட்சி பலமாக இருக்கோ அதை டீக்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அகிலேஷ் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் யாதவர்கள் வாக்குகள் அதிகமாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எதிராக மற்ற ஜாதிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜாதி ஃபார்மேட்டை அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. இதுதான் இப்போ உள்ள விஷயம். பெரும்பாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்துட்டு இப்போ வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னும் போது நிதிஷ்குமாரோடைய நிலைமை தான் வந்துட்டு கண்டிப்பாக இபிஎஸ் அவர்களுக்கும் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிமுக கபலீகரம் செய்யப்பட்டுவிடும். இங்கே அதிமுக ஆட்சி அமைஞ்சாலுமே அது கண்டிப்பாக பாஜகவோட ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லையே. ஏன்னா ஒரு கட்சியினுடைய வரலாற்றை பார்க்கணும். இப்போ நாம் வரலாறு வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். பாரதிய ஜனதாவில் வந்து மிக கடுமையான ஒரு அடுத்த ஆட்களை காலி செய்கிறதுல அமித்ஷாவுக்கு இது யாருமே கிடையாது. சாணக்கியன் என்று சொன்னால் எல்லா கட்சியும் காலி பண்ணுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன். கர்நாடகாவில் அவங்க தென் மாநிலங்களில் கிடையாது. முதல்ல வரும்போது தேவகவுடாவோட கூட்டணி ஆரம்பித்தாங்க. இப்போ தேவகவுடா எங்கே இருக்கார்?
மதசார்பற்ற ஜனதா தளம் சொல்லி ஒரு சுருங்கி ஒரு மாவட்ட கட்சி ஆக்கிட்டாங்க, ஒரு சாதி கட்சியை. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க எங்கள் கர்நாடகாவில். எல்லாத்தோட வலிமையான ஒரு பயங்கர அதிர்ச்சி தரும் தகவல் என்னென்னா, மகாராஷ்டிராவில் சிவசேனா 1966 அந்த கட்சி உருப்பட்டது, மண்ணின் மைந்தர்கள் கோசம். அவங்க தான் பெரிய அளவில் வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் உடைச்சி நாசமாக்கி ஏக்நாத் சிண்டேன்னு ஒருத்தரை பிரித்து உத்தவ் தாக்கரே தனித்தாக்கி இன்றைக்கி அவங்க ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்க. கேட்டிங்களா? அது ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானது. இவங்கள மாதிரி ஐடியாலஜி கொண்ட கட்சி தான் சிவசேனா. அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவங்க கூட கூட்டு சேர்ந்து இவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க மகாராஷ்டிராவில். அவங்க முதுகில் ஏறி அவங்கள நாசம் பண்ணி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நிதிஷ்குமார் டாப் மோஸ்ட்டாக இருந்தார். அவரை வந்து கழுது தெரிஞ்சு கட்டரும்பா 110 தொகுதி 120 தொகுதி ஜெயிச்சவரை 43 தொகுதிக்கு அவரை ஆக்குனதுக்கு காரணம் போன எலெக்ஷனில் அவருக்கு எதிராக இவரை கொண்டு நிறுத்தினாங்க. யாரை? நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன். அவர் நின்று, ஆனால் அவர் பாஜகவுக்கு ஆதரவு, ஆனால் இவருக்கு எதிர். யாரை? நிதிஷுக்கு. அப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க, கூட்டணியில் நீங்கள் இருங்க, ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு எதிராக நிற்கன்னு சொல்லி 2 பேருக்குள்ளே மோதலை விட்டு அவனை வந்து 110 தொகுதி ஜெயிச்ச இடத்த ஒன்றும் இல்லாமல் 43 ஆக்கி இப்போ அவரை தூக்கி கலத்தி கடாச்சி விட்டு பாஜக ஆட்சிக்கு வந்துட்டு பீகாரில். தமிழ்நாட்டில் என்னங்கிறீங்க? அதிமுகவை ஃபுல்லாக உடைச்சது யார்? இவங்க தானே. முதல்ல மேடம் சசிகலா தலைமையில் கட்சி சிறப்பாக வந்துரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆளுமை, 40 வருஷம் ஆளுமை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. கட்சி பணிகளை ஜெயலலிதா அவர்கள் செய்கிறதில்ல, எல்லாமே சசிகலா தான். ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க வந்து முக்கியமாக மேலோட்டமாக ஃபினான்ஷியல் இதுதான் பார்ப்பாங்க. கட்சி யாரை போடணும், எல்லா ஆட்கள் நியமிக்கணும், எல்லாத்துக்கும் பிரதித்துவம், நிர்வாகம் கம்ப்ளீட்டாக அவங்க தான், மேடம் சசிகலா அம்மா தான். அவங்க இருந்தால் கட்சி உருப்படுங்கிறனால தான் ஆரம்ப கட்டத்தில் அவங்க வராமல் அம்மா இறந்த உடனே டக்குன்னு அந்த கேஸை கையில் எடுத்து சிறைக்கு தள்ளி ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை 2 ஒன்றா சேர்த்து 2 பேருக்கும் ரெட்டை அதிகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒத்தராக அங்கேருந்து வெளியாக்கி அமமுகவை தனியாக்கி மேடம் வந்து வெளியாக்கி அவங்களுக்கு பவர்லமாக்கி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை வெளியே பற்றி அவரை கூப்பிடவே கூடாதுங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் அவரை வெளியேற்றி விட்டாங்க ஓபிஎஸ்ஸை. இப்போ இபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வெளியாக்கி கழுது தெரிஞ்சு கட்டரும்பாய். இப்போ இவர் மட்டும்தான் இருக்கார். யார்? இபிஎஸ். அவர் கூட வந்து வேலுமணி தங்கமணின்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு பெரிய கரிஷ்மா கிடையாது. தமிழ்நாட்டில் முகந்தன முக்கியம். இப்போ இவருக்கு கடைசி வேட்டை, இவரை காலி செஞ்சு. இதில் என்ன சந்தேகம் இருக்கு? அப்போ இதெல்லாமே தெரிஞ்சுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் இருக்காரு அப்படின்னும் போது அதிமுக மொத்தமாக கபலீகரணம் செய்யப்பட போது தெரிஞ்சுனா அவங்களுக்கு மேலே யாகப்பட்ட இபிஎஸ்ஸே சொல்லியிருக்காராம். அவங்க கூட கீழே இருக்கனா ஃபுல்லாகவே நக்கியிருக்கானோ என்னத்தை கருப்பட்டி பண்ண அரசாங்க கஜானாவை கையெழுத்து நக்கியிருக்கான். அதெல்லாம் அவன்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஊழல் இத்தனை கோடி பண்ணியிருக்கா, இத்தனை கோடி சொத்து இருக்கா, அமலாக்கத்துறையில் போட்டால் 400 நாள் உள்ளே கிடக்கும். யார்? அவன் செந்தில் பாலாஜி கிடந்த மாதிரி கிடக்கணுமாடா, சொத்தெல்லாம் பறிச்சிருவோம், கூட்டணி வரல மோனை காலி பண்ணிடுவேன். இப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. 5% 8% தான் இருக்காங்க. ஆக இது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கேக்கு நியூட்ரலாக நம்ம வந்துடணும், ஈக்குவலாக வரணும். நியூட்ரல், அதாவது 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா ஓகே, ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கட்சியோட நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் பெரிய பிரளயம் ஏற்படும் தமிழ்நாட்டில். அந்த கட்சிக்குள்ளே 10 தோல்வி பழனிசாமின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சினா வெற்றி தோல்வி வச்சு தானே அதனுடைய மதிப்பீடு இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, தோற்றுக்கிட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? அது உருப்படாது. இப்போ விஜய் வந்து எல்லாரும் ஒரு வருவார், ஆனால் அது முதல் வராட்டாங்களும் அவங்க ஒன்றும் பாதிப்பு வராது. ஏன்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஓட்டு. ஆனால் இவர் வந்து ஆண்ட கட்சி. இது சாதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி வேல்முருகனை மாதிரி கட்சி கிடையாது, ஐஜேகே மாதிரி கட்சி கிடையாது. இது வந்து பெரிய கட்சி. தமிழ்நாட்டில் 1977 ஆட்சியில் இருந்த கட்சி. கடைசியில் இறந்து போகும்போதும் ஆட்சியில் இருந்த கட்சி. அம்மா ஜெயலலிதா இறந்து போகும்போது கூட அந்த கட்சி நீங்கள் பாருங்க. 2017 தோல்வி. முதல்ல எலெக்ஷனில் என்ன எலெக்ஷன்? 2017 உள்ளாட்சி ஊராட்சி, 18 தோல்வி, 19 நாடாளுமன்றத்தில் தோல்வி, 20 அதில் விடுபட்ட பஞ்சாயத்தில் தோல்வி, 21 சட்டமன்றத்தில் தோல்வி, 24 நாடாளுமன்றத்தில் தோல்வி, அப்புறம் நடந்த எல்லா இடைத்தேர்தலும் தோல்வி. கடைசியில் இடைத்தேர்தலில் போட்டியிடே இல்லை. ஈரோட்டில் கூட போட்டியிடலை, இவிகே இளங்கோவன் இறந்த பிறகு. அப்போ
அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி எல்லா இடத்துலையுமே தோற்று போனால் அப்போ அந்த கட்சி எங்கேருந்து உருப்படும்? கட்சியில் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டீங்க. எல்லா கட்சியும் அரசியல் கட்சியுமே ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. திரு ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல டைப்பாக இருந்தார், அவரை வெளியேற்றி அவரை காலி பண்ணீங்க. ஏற்கனவே கட்சியை கையில் கொடுத்துட்டு போனால் சசிகலா அவர்களை யாருன்னு கேட்குறீங்க? உனக்கு முதலமைச்சர் வந்ததே அவங்க தான். அப்புறம் அமமுகவை காலி பண்ணி அவங்க தனியாக அனுப்பி விட்டீங்க. சரி, கொங்கு மண்டலத்தில் உனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது, செங்கோட்டையனை வெளியேற்றி அவரை அனுப்பி விட்டீங்க. இப்போ எங்கே அந்த கட்சி விளங்கும்? கட்சி உருப்படாது, கட்சி போயிட்டு. அதனால தான் அவங்க கடைசியில் 5000 ஓட்டு வாங்கினாங்க 2021. 5000 ஓட்டு, வெறும் 5000. பியூஸ் போயிட்டு அவங்களுக்கு. மற்ற இடங்கள்லையும் நாடாளுமன்றத்துலேயும் பெருசாக செய்யலை. 18-20% தான் கடைசியாக வாங்கியிருக்கிறது. இப்போ அந்த ஓட்டுகள்லாம் இன்னும் போகும். விஜய் வந்து யாரை கரம்ப போகிறான்னு தெரில. அவர் எல்லாத்தையும் அடிச்சு கரம்புவான் மனுஷன். கொஞ்சம் நெஞ்ச கரம்பல் இல்லை, எல்லாரையும் கரம்புவார். அந்த கரம்பலில் கொஞ்சம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது, பாதிப்பு இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது அநேகமாக நாம் தமிழர் கட்சின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு கொள்கையான நாம் தமிழர்கள் அப்படி இருக்குது. திராவிட கட்சிகளில் திமுகவுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும். திமுகவுக்கு பெரிய பாதிப்பு எப்படி வரும்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு போயிடுவாங்க, அது உறுதி. அது எனக்கு தெரியும். சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் ஒருத்தரும் டிஎம்கேக்கு எதிராக போக மாட்டாங்க, இஸ்லாமியர்களும் எதிராக போக மாட்டாங்க. கேட்டலிக்ஸ் கிறிஸ்டின்ஸ் பெரும்பாலும்னா ஒரு 100 ஓட்டில் இவருக்கு ஒரு 60-70 ஓட்டு இருக்கும், மீதி 30 ஓட்டு எல்லாரும் பிரிப்பாங்க. அந்த மாதிரி போகும். அப்புறம் கடற்கரையோர மீனவர்கள் ஓட்டு, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது விஜய்க்கான ப்ளஸ் பாயிண்ட். எடப்பாடிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சே, ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கோலியேஷன் இல்லை, உளவியல் ரீதியாகவே இனத்தை போட்டு அப்படி வந்துடும். ஸோ எடப்பாடி அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆர்வமா எல்லாம் இதில் தேர்தலில் பங்கெடுக்கல. யார்? எடப்பாடியா? ஆமா, எடப்பாடி பங்கெடுக்கிறாரு. அவருக்கு ஓட்டு போடுறவங்க அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு, அவர் பரப்புரை செய்யறாரு, அதெல்லாம் நல்லா பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இப்படிலாம் பண்ணினா ஜெயலலிதா மாதிரி ஆயிடுவேன். ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன் மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, தீர்க்கமான முடிவெடுத்தான் அந்த முடிவெடுப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தனக்கு என்ன பவர் அப்படின்னு. ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு, எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு, கருணாநிதிக்கு தான் ஓட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கருணாநிதியுடைய லெகசியை ஸ்டாலின் பெரிய திறமையானவர் கிடையாது, கருணாநிதி அளவுக்கு பவர். ஆனாலும் கருணாநிதியுடைய மகன்னு மையப்படுத்திட்டார், சாணக்கியராக உருவாயிட்டார். இப்போ எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் மரணித்த பிறகு ஜெயலலிதாவை எப்படியாவது ஆட்சியை விட்டு அதிகாரத்தை போகணும். 1984 எம்ஜிஆர் வந்து உடல்நலம் பலகீனமாக இருந்தார். அவர் எங்கே இருந்தார்? 1984 அமெரிக்காவில் புரூக்ளினில் இருந்தார். போனம் தான் வரும்னு சொல்லப்பட்டது. அப்போ செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே பரப்புரை மேற்கொண்டாங்க. உடனே ஆர்.எம். வீரப்பன், மூத்த தலைவர்கள் ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள், PH பாண்டியன் போன்றவர்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு ஷெட்யூல்லே பெயர் போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் 1987 எம்ஜிஆர் இறந்து போகிறாரு, டிசம்பரில் 24ஆம் தேதி. அப்புறம் ஜாஜேன்னு கட்சி பிரியுது. அப்போ 22% ஓட்டு வாங்குறாங்க. யார்? செல்வி ஜெயலலிதா. அதுக்கு 33 தொகுதி என்னமோ ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா ஜானகி அம்மா வயதின காரணம் செல்வி ஜெயலலிதா கையில் ஆட்சி ஒப்படைக்கிறாங்க. 1991 தனிச்சு நின்று மிகப்பெரிய 60% ஓட்டு வாங்குறாங்க செல்வி ஜெயலலிதா. 59% காங்கிரஸோடு இணைஞ்சி. அந்த கரிஸ்மா இவருக்கு வருமா? கண்டிப்பாக. 1980 நான் சொல்கிறது கேளுங்க, 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்படுது. கலைக்கப்பட்டு 2 சீட் தான் பார்லிமெண்ட்டில் எடுக்கிறாரு. அதுக்கிடையில் கருணாநிதி இந்திராவை கூப்பிட்டு கலைங்கன்னு சொல்கிறாரு. இந்திரா கலைக்கிறாங்க. 356 பிரிவு வச்சு கலைச்ச பிறகு 6 மாதத்தில் 160 சீட் ஜெயிச்சிட்டார். அப்போ எம்ஜிஆர் தான். சரி, 1997 ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்னு சொல்லி செல்வி ஜெயலலிதாவுக்கு மீது 2 சீட்டு 4 சீட்டு தான் ஜெயித்தாங்க. 2 வருஷம் தான் திமுக 98 கோவை குண்டுவெடிப்பில் திமுக கவுந்துட்டு, 2001 திமுக இடம் தெரியாமே போயிட்டு. அது ஜெயலலிதா, அது எம்ஜிஆர், இது பழனிசாமி. இதை பழனிசாமி புரிஞ்சிடும். பழனிசாமி புரியாமல் இருந்தனால தப்பு பண்ணிட்டார். பழனிசாமி எப்படி தப்பு பண்ணிட்டார்னா, ஒன்று தமிழ்நாட்டில் அதிமுக இவங்களுக்கு அப்புறம் கரிஷ்மா வந்து சசிகலா தான். நான் அவர்களுக்கு ஆதரவாக பேசணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்டமைப்பை கட்சியை உருப்பட வைக்கிறது சசிகலா தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா பவர்ஃபுல் ஆர்மி அவங்களுக்கு நடத்தி கட்டிருக்காங்க. அப்போ இவங்க பதவி கொடுத்த உடனே பதவி முடிச்சு அம்மா நீங்கள் கொடுத்தா நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்துருக்கணும். அப்புறம் உருப்பட்டுப்பார். அது இல்லாமல் துரோகம் செஞ்சதுனால இன்னைக்கு அவரும் இல்லை, அவர் கூடவும் இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டாலும் பணம் நிறைய சம்பாதிச்சாச்சு, தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக அப்படியே கதையை கொண்டு போகலாம்
அப்படிங்கிறத நினைக்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுதான் அதிமுகவுடைய நிலை. சசிகலா அவர்கள் வந்துட்டு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க, கட்சி பேர்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ ரொம்ப குவைட்டாக காமாக போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுது? எலெக்ஷன் டேட்டும் வந்து அறிவிச்சிட்டாங்க. களத்தில் இறங்கி ஏதாவது களப்பணி ஏதாவது செய்யணும், தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஆர்வம் ஐடியா இருக்கா அவங்களுக்கு? இல்லை, எல்லா கட்சியுமே இனிதானே பிரச்சாரம் செய்வாங்க. இப்போ யாருமே பிரச்சாரத்துக்கு போகலை. இப்போ அவங்க லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. அதாவது ஆல் இண்டியா புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பித்து இப்போ அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே பக்காவாக முடிஞ்சுது. அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசினா உடனே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடும் இல்லை, தமிழ்நாட்டில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தென் மாவட்டங்களில் மதுரை, தேனி, பெரியகுளம், டெல்டா மண்டலம், நெல்லை மண்டலம், தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கோயில்பட்டி எல்லா இடங்கள்லையும் பிரபலமான வாக்களை வாங்கிட்டான்னு வைங்க, அவங்க ஒரு இன்னோவேட்டபிள் ஃபோர்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ அதிமுக என்ன செய்யும்? இப்போ வந்து 30ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சாரம் போக போகிறாங்க. 30ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேட்புமனு முடிஞ்சிடும், தாக்கின பிறகு 23 தான் எலெக்ஷன். அப்போ ஒரு 10 நாள் பயங்கர பிரச்சாரம் நடக்கும். கடுமையான இப்போ பிரச்சாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஆட்கள் எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க, போகிறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ விஜய் இருக்காரு, அவர் என்ன பிரச்சாரம் போகிறாரு? எப்போவாவது ஒரு இடத்துக்கு போகிறாரு, வீட்டிலேருந்து உட்காந்துக்கிறாரு. எம்ஜிஆர் பிரச்சாரம்லாம் அப்படி இல்லை, கிராமம் பட்டி தொட்டியாக நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். சின்ன வண்டியில் ஏறி ஊராக போவாங்க. அந்த மாதிரி இப்போ பிரச்சாரத்துக்கு யாரும் இல்லை. இப்போ ஒரு வேறு மாதிரி டிஜிட்டலைஸ்டாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த எலெக்ஷன் எந்த எலெக்ஷனே மாதிரி இல்லாமல் இருக்கும். ஏன்னா 5 போட்டி இருக்குது, 4 முனை இல்லை. சசிகலா அவர்கள் வந்த பிறகு அது ஒரு 5 முனை போட்டி. தமிழ்நாட்டில் 38 தொகுதின்னு சொன்னீங்கன்னா சவுத்தில் ஒரு 18 தொகுதியில் அவங்க தாக்கம் இருக்கும். அது எந்த மாதிரி தாக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. மீதி வட மாநிலங்களும் தென் மாவட்டங்களும் இப்போ வந்திருக்கக்கூடிய போயஸ்கார்டன் வாக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ பழனிசாமி வந்து இப்போ அவங்க அப்பா பெரியவர் கூட ஒரு 2%, 2-3% எடுத்துருவாருங்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பா வயசாயிட்டு அவர் கடைசி தேர்தலில் நான் நின்றால் இப்போ எனக்கு போடுங்க, என் பையன் துரோகம் பண்ணிட்டான்னா இறக்கமுள்ள வன்னியர்கள் ஓட்டு போட்டு அவங்களுக்கு சிக்கலாயிரும். அமமுக இதோட காலி. அமமுக தினகரனுக்கு என்ன தெரியும்? தினகரனை யாரை வச்சு தெரியும்? சசிகலா வச்சு தான் தினகரன் தெரியும். ஓபிஎஸ் பேச வேண்டிய தேவையில்லை, அவர் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டார். திமுக அவரை வச்சு என்ன பயன்னா, தென் மாவட்டங்களில் மறவர்குல சமூகம் ஒரு 90% அதிமுக ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா நம்ம தெரியல, முக்குளத்தோர் 3 சமூகம் உண்டு இல்லையா? கல்லர், மறவர், அகமுடையார், பிரமலை கல்லர்லாம். அந்த சமூகத்தில் ஒரு மறவர் சமூகமாக இருக்கிறனால அவர் வந்து அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக கொண்டு வந்து ஆள் ஒரு அமைதியான ஆள், ஒரு முன்னாள் 3 தரைன்னா அது ரொம்ப கவனமாக அவரை காய நோட்டிட்டாங்க. அவருக்குள்ள பிரச்சனைகள், ஃபினான்சியல் பிரச்சனைகள்லாம் தீர்த்தாங்கன்னு சொன்னாலும் கவனமாக அவர்களை தூக்கிட்டாங்க. இப்போ கூட நமக்கு அடுத்த செய்தி வந்திருக்கு, அதிமுகவில் சேலம் பக்கத்தில் செம்மலையை தூக்க போகிறதாகவும் ஏவா வேலு தலைமையில் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல பேச்சுகள் போயிட்டுருக்கு. இப்படி அதிமுக போயிட்டுனா நம்பிக்கை இல்லாமல் அந்த கட்சி உருப்படாத ஒரு லெவலுக்கு போய். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.